நம்ம க்ரோ பண்றதுக்கு டெவலப் பண்றதுக்கு பிவி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? ஸோ இதுக்காக வந்துட்டு நம்மளுக்கு கிரேட்டா ஒரு ஷேரிங்கை கொடுக்கறதுக்கு வராரு. இவரை பார்த்தீங்கன்னா இவரோட சின்ன ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகே, அருண் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இதுக்கு முன்னாடி ஐபிஎம்ல வேலை செஞ்சிருக்காரு. ஸோ 2014 வந்துட்டு இவர் எம்ஏல ஜாயின் பண்ணியிருக்காரு. 2019 தான் வந்துட்டு இவர் ஒரு டிசிஷன் எடுத்து ஃபுல் டைம் ஒரு எம்ஏ ஏபிஓவா வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ he built MA business massively from the year of 2020 and qualified as a platinum during the pandemic. ஸோ இப்போ வந்துட்டு அருண் வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா இருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு பயனுள்ள டாபிக் விச் இஸ் how to create PV. பிவி எப்படி ஜெனரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு அழகா விளக்கிறதுக்காக ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் அருணை இப்ப நான் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது வழங்க தானே? ஓகே, எம்சிக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்னோட டாபிக் இன்னைக்கு வந்து ஹவு டு கிரியேட் பிவி. ஸோ இருங்க, நான் ஸோ எல்லா டைமண்ட் எமரல்ட் எல்லா லீடர்ஸ்க்கும் வணக்கம். ஸோ என் பேர் அருண். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து ஹவு டு கிரியேட் பிவி. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் என்ன செஞ்சேன் அதை தான் நான் ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்றதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்னைக்குமே நீங்க உங்களோட அப்ளைண்ட்டை செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பிவினா இப்போ உண்மையிலே பிவினா என்னன்னா, பிவினா காசு. நம்ம எம்ஏக்கு வந்தது வந்து ஆஃப்கோர்ஸ் ஒன் டு ஏர்ன் மணி, காசு தான் எல்லாமே. ஸோ பாயிண்ட் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் பிவி இருக்கும். அந்த பிவி மூலியமா தான் நம்ம எத்தனை பிவி வச்சுதான் நம்மளோட போனஸ் அடுத்த மாசம் எவ்வளவு போடுவாங்கன்னு அது நிர்ணயிக்கும். ஸோ பிவி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலா வந்து பேசிக், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா இதுல மூலியமா உங்களுக்கு பிவி பில் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் பிவி க்ரோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப முக்கியம் வந்து நேம் லிஸ்ட். ஸோ நம்மளுக்கு பேர் இல்லைன்னா பிவி அங்கே கிரியேட் பண்ணாது. நம்மளுக்கு ஆள் இருந்தா தானே போய் பேச முடியும், ஷேர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நேம் லிஸ்ட் இருக்கணும். நேம் லிஸ்ட் இல்லாதவங்க வந்து ஜஸ்ட் ரைட் டவுன் த நேம்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச பேரு 50 100 பேரோ, ஜஸ்ட் ரைட் டவுன் த நேம்ஸ். அண்ட் எவ்வளவு பேர் உங்களால எழுத முடியுமோ ஜஸ்ட் எழுதுங்க. இவங்க தெரியும் இவங்க தெரியாது அப்படின்லாம் இல்லை, எல்லாத்தையும் எழுதுங்க. இவங்க செய்வாங்க இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிலாம் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் ஜஸ்ட் ரைட் டவுன். அண்ட் நீங்க வந்து அந்த நேம் லிஸ்ட் போட்டோன்னா மேபி யூ கேன் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒர்க்கிங் கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ். ஸோ அந்த மாதிரி தனித்தனியா ஒரு கேட்டகரைஸ் பண்ணி பேர் எழுதிட்டு நேம் லிஸ்ட் பண்ணிட்டு தென் யூ கேன் ஒரு ஆளா நீங்க மீட் பண்ணலாம். உங்களோட அப்ளைன் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு யார் மீட் பண்ணலாம். மேபி உங்க கூட உங்க சுத்தி உள்ளவங்கள்ட்ட அவங்கள நீங்க மீட் பண்ணலாம். தூரமா உள்ளவங்களை அப்படி பார்க்க முடியலன்னா மேபி யூ கேன் ஷேர் டு தேம் இன் ஜூம் ஓவர். ஸோ அந்த இது செய்யலாம். அப்புறம் எப்பவுமே உங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு யூ ஹேவ் டு மீட் யுவர் அப்ளைன் ஆர் யுவர் மென்டோர் அண்ட் டிஸ்கஸ் வித் தேம் உங்களோட ப்ரோக்ரஸ். ஸோ அது மூலியமா தான் நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டார்கெட் இருக்கணும். ஒரு வாரம் நம்ம எத்தனை பேர் சைன் அப் பண்ண போறோம், ஒரு மாசத்துக்கு எத்தனை பேர் சைன் அப் பண்ண போறோம், நான் ஒரு வாரத்துல எத்தனை பிவி செய்யணும், ஒரு மாசத்துல எவ்வளவு பிவி செய்யணும், அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு அண்ட் அதை எப்படி செய்யணும்னு அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஏன்னா கோல் வச்சுட்டு பிளான் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். ஓகே, நான் எத்தனை பேரை பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இவங்கள்ட்ட நான் இதை ஷேர் பண்ண போறேன், இவங்கள்ட்ட நான் இதை ஷேர் பண்ணா எனக்கு இந்த பிவி வரும், ஒரு கணக்கு இருக்கணும். ஸோ அதனால நம்ம அதுக்கு சரியா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் யாரை பார்த்தாலும் நம்ம ப்ராஸ்பெக்டா பார்க்க வேண்டியதான். இவங்க செய்வாங்க இவங்க செய்ய மாட்டாங்க யாரும் நம்ம திங்க் பண்ண தேவையில்ல. அண்ட் எப்பவுமே நம்ம பிசினஸ்ல வந்து நம்ம அவங்களுக்கு நல்லது செய்ய போறோம், அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம், அதை தான் நம்ம பார்க்கணும். தவிர அவங்களால நம்மளுக்கு என்ன வரும்ன்றது அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ரொம்ப டவுன் ஆயிருக்கும். ஸோ எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு எவ்வளவு கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கும் போது எம்ஏ மூலியமா அவங்களோட ப்ராப்ளம் நம்ம சொல்யூஷன் கொடுக்கும் போது நம்மளுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்கா பிவி க்ரோ பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃபாலோ அப். மேபி ஆரம்பத்தில் மீட் பண்ணப்ப நம்மளுக்கு பெரிய ரெஸ்பாண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, நோ சொல்லியிருப்பாங்க. மேபி ஃபாலோ அப் பண்ணல, மேபி ஃபியூச்சர்ல நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்கலாம். ஸோ நம்மளுக்கு பிவி கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஏபிஓ ஏபிசியோ நம்ம கஸ்டமர் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேல அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்க இன்னும் கூட ப்ராடக்ட் வாங்குவாங்க, அவங்க சுத்தி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ
அந்த நம்பிக்கை வர்றதுக்கு வந்து கண்டிப்பா இப்ப மேபி ஒரு எலும்பு இஷ்யூ இருக்கு, அவங்க கால்சியம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க எடுக்கிறாங்க, அது அவங்களுக்கு சரியாகுது, அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துடும். ஸோ அதை வச்சு அவங்க சுத்தி அவங்க இன்னும் நீங்க நாளைக்கு வேற எந்த பொருள் பேசும்போதும் அதை பத்தி அவங்க கேட்பாங்க, அவங்க பொருள் வாங்குவாங்க. ஸோ அது மூலியமா உங்க பிவியை கிரியேட் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம். ஸோ என்ன ஆல்சோ இப்ப பாருங்க, இது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு நடந்தது. ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, யாருன்னு தெரியல, ஸ்ட்ரேஞ்சர், ஆஃபீஸ் ஃபோன் நம்பர்ல இருந்து வந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ல பிளான் இருக்கு அப்படின்னு பேசினாங்க. நான் சொன்ன மீட் பண்ணலாமான்னு. ஓகே மீட் பண்ணலாங்க. ஸோ மீட் பண்ணும்போது அவங்க அவங்களோட இதை ஷேர் பண்ணாங்க, நான் என்னோட இதை ஷேர் பண்ணேன் எம்ஏ பத்தி. ஸோ அவங்க ஜாயின் பண்றாங்களோ இல்லையோ அது நம்ம முக்கியம், அது முக்கியம் இல்லை. பட் என்ன முக்கியம்னா நம்ம ஷேர் பண்றோமா. ஸோ அவங்கள்ட்ட நான் பிசினஸ் பிளான் எல்லாம் பண்ணேன். இப்போ அவங்க சொன்னாங்க என்னோட அம்மாவும் ப்ராடக்ட் எல்லாம் பைக்கிறாங்க, ஆண்டி வந்து மெம்பர், ஸோ எனக்கு தெரியும் எம்ஏ வந்து வெரி குட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ யாரை பார்த்தாலும் நம்ம அவங்க ஒரு இது ஷேர் பண்ண போறாங்க, அதனால நம்ம மீட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஸோ யாரை பார்த்தாலும் ஃபைன் அவே டு ஷேர். நம்ம வேலை வந்து ஷேர் பண்றதுதான். வரவங்க வருவாங்க, வாங்குறவங்க வாங்குவாங்க. ஓகே, இது வந்து இது ஒரு 2 குட் எக்ஸாம்பிள்ஸ். ரேஞ்சர்ஸ் ஒருத்தவங்களை 2-3 மாசமா தெரியும், அப்புறம் மீட் பண்ணோம். இன்னொருத்தவங்க வந்து 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணோம். ஆனா கீப் இன் டச் தான். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் வந்து டைம் எடுக்கும் அவங்கள மீட் பண்றதுக்கு. ஸோ சில பேர் வந்து சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஸோ யாரை மீட் பண்ணாலும் நம்ம பார்ட் வந்து எம்ஏயோட வேல்யூ, பிசினஸ் பிளான், ப்ராடக்ட் டெமோ என்னென்ன செய்ய முடியுமோ ஜஸ்ட் ஷேர் டு தெம். ஸோ உங்க 2 பேரும் இன்னும் ஜாயின் பண்ணல, பட் ஆனா அட்லீஸ்ட் நம்மளோட பார்ட்டை நம்ம கரெக்டா செஞ்சிடும். ஸோ அவங்க ஜாயின் பண்ற டைம்ல அவங்களுக்கு தேவையான இருக்கும்போது கண்டிப்பா வருவாங்க, பொருள் வாங்குவாங்க. ஸோ யாரையும் இவங்க செய்ய மாட்டாங்க, செய்வாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்காம நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆக்டிவிட்டி. எவ்வளவு ஆக்டிவிட்டி செய்யறோம் அதான் முக்கியம். ஸோ இது வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான். பேசிட்டு இருக்கும் போது கட் இஷ்யூ இருந்துச்சு, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் என்ன வேற சப்ளிமெண்ட்லாம் எடுத்தேன், வேற ப்ரோபயோட்டிக்லாம் எடுத்தேன், ஆனா நான் பெரிய நல்ல ரிசல்ட் பார்க்கல. அப்புறம் நம்மளோட நியூட்ரிஷன்லாம் ஷேர் பண்ணிட்டு நீங்க இதை எடுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்கன்ட்டு என்னென்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பேசுனா சைன் அப் பண்ணாங்க ஆன் த ஸ்பாட். ஆனா ஸ்ட்ரேஞ்சர் தான், ஆனா ப்ராடக்ட்லாம் வாங்கல. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னே அவங்க மெசேஜ் அனுப்புனாங்க, நான் எம்ஏல போயிட்டு நான் ஜாமெல்லாம் வாங்கிட்டேன், வவுச்சர்லாம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி எடுக்கணும் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களே படம் பிடிச்சி அனுப்புனாங்க, வாங்கிட்டாங்க. ஸோ இதுல என்ன ஒன்னொரு ரொம்ப முக்கியம்னா, நம்மளுக்கு சரியான நாலேஜ் இருந்துச்சுன்னா யார் என்ன கேட்டாலும் அது சரியா நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிவி கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பா நாலேஜ் இருக்கணும். ஸோ நாலேஜ் வந்து கண்டிப்பா நம்ம கத்துக்கணும். மீட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஸோ இது வந்து என்னோட ஏபிஓ தான், ஜஸ்ட் ஃபாலோ அப் பண்ணேன். அவங்க கடையில பார்த்தேன், அப்புறம் மறுபடியும் போய் பேசணும், நியூட்ரிஷன்ல எல்லாம் கரெக்டா எடுக்கிறீங்களான்னு கொஞ்சம் எடுத்தேன், அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்களை ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு அவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணோம். அவங்க எல்லாம் டீட்டெயிலா கேட்டாங்க, ஸ்கின் கேர் பத்தி எப்படி எடுக்கணும் எல்லாம் கேட்டோம்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் வாட்டர் ஃபில்டர் பத்தி ஷேர் பண்ணேன். அப்புறம் இன்பாடி எடுத்து போனாலும் அவங்களோட பாடி ஃபேட் செக் பண்ணேன். ரெஸ்டாரண்ட்ல செக் பண்ணும்போது ஈவன் அங்க உள்ள வெயிட்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஆர்வமா வந்து பாத்துருந்தாங்க என்ன செய்யறாங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க ஏபிஓ தான், ஆனா எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, பட் இன்னும் பொருள் வாங்கல. ஆனா இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம், இந்த வெயிட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து என்ன எங்களுக்கும் செக் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் நல்லா செக் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் ஃபேட் லெவல் வெரி ஹையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு அப்புறம் கேஷா 3 சொல்லி கொடுத்து சப்ளிமெண்ட் வாங்கிட்டேன். நீங்க பாருங்க, உங்க மெம்பரே இல்ல, எம்ஏ பத்தி எதுவும் தெரியாது, அவங்கள்ட்ட கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா வாங்கிட்டாங்க. ஸோ ஊருக்காரவங்க வாங்க மாட்டாங்க, காசு இல்லை அப்படின்லாம் இல்லை. ஒரு ஆளுக்கு தேவைன்னா அவங்க வாங்க போறாங்க. இது வந்து பணக்காரவங்க தான் வாங்குவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. ஸோ ஈவன் அப்புறம் சொன்னேன், அப்புறம் ஃபேட் குறைக்கிறத பத்தி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் அதுக்கு வந்து வேற என்ன லெசித்தின் புரோட்டீன் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் 250 வெள்ளின்னு. ஓகே, நான் பிரச்சனை இல்லை, நான் மாச கடைசி போல நான் எடுத்துக்கிறேன், ஊருக்கு வாங்கிட்டு போறேன் அப்படின்னாங்க. ஸோ நம்ம தான் நினைச்சுக்கிறோம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு. ஸோ அவங்களுக்கு தேவை இருக்கும்போது ஓகே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இன்னொரு ஏபிஓ அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம். அவங்க கட் ப்ரோட்டீன் பத்தி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தாங்க, போய் ஷேர் பண்ணோம். பார்த்தா அவங்க வேற பிராண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் எடுத்துட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் வெயிட் போட்டேன். அதனால அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேல பெரிய நம்பிக்கை இல்லை. பட் ஸ்டில் நம்ம ஷேர் பண்ணோம். அப்புறம் என்ன வித்தியாசம், என்னைக்குமே வந்து மற்ற பிராண்டுக்கும் நம்மளுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அதை புரிய வைக்கணும். புரிஞ்சிச்சுன்னா அவங்க வாங்குவாங்க. ஸோ ஷேர் பண்ணோம். இவங்க என்னோட ஏபிஓ சொன்னாங்க இவங்க வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னாங்க. பட் எல்லாம் பேசிட்டு அப்பவே விலையெல்லாம் போட்டு காட்டினா ஒரு 1250 வெள்ளி வந்துச்சு லெசிதினோட சேர்த்து. அப்புறம் ஓகே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் டக்குன்னு அங்கேயே சைன் அப் பண்ணிட்டு டக்குன்னு கடையில போய் நான் வாங்கிட்டு வந்து அப்பயே கொடுத்து எப்படி இப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ சிலது வந்து நம்ம எதிர்பார்க்காம நடக்கும், சில எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்கும். ஸோ ரெண்டுமே நடக்கும். ஸோ யாரு வாங்குவாங்க, யாரு செய்ய மாட்டாங்க, யாரு பிவி செய்வாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்க பாருங்க, அவங்க வந்து ஸ்பாட் அந்த ஏபிஓ வந்து கஸ்டமர் வந்து 3% வந்துட்டாங்க. ஸோ இதான் எம்ஏயோட ஒரு மிராக்கள். நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும், அவங்களுக்கு தேவையானதை நம்ம கரெக்டா சொல்லி கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம அதை சொன்ன மாதிரி நம்ம
கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் வந்து எவ்வளவு கத்துக்க முடியுமோ நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம கான்ஃபிடென்டா போய் ஆளுங்கிட்ட பேசலாம். சில நேரத்துல நம்ம ஏன் பேச கஷ்டப்படுறோம்னா மேபி நம்மளுக்கு சரியா தெரியல, இதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அப்படின்னு. ஸோ கம் அண்ட் லேர்ன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டோம்னா நம்ம நாலேஜ் இருக்கும்போது நம்ம எங்க போனாலும் யாருக்கு என்ன இருந்தாலும் நம்ம அவங்களால நம்மளுக்கு நம்மளால அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ படிக்கிறதும் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க அப்ளைன்ட்ட கேட்டு உங்களுக்கு என்ன புக்கு பெட்டரோ அட்லீஸ்ட் ஒரு புக்கு எடுத்து முதல்ல படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நாலேஜ் எவ்வளவு நாலேஜ் கூட இருக்கோ அவ்வளோ ஈஸியர் டு டாக் டு யோர் கஸ்டமர் டு கிரியேட் பிவி. ஸோ படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எது தேவையோ அது அந்த புக்கை நீங்க படிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ டேமோ ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ராடக்ட் பேசுறதோட அந்த டேமோவா செஞ்சீங்கன்னா உங்க பொருள் வாங்குறதுக்கு இன்னும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அங்க நீங்க பிவி கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படியோ எங்க உட்காந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி, நான் காடி மேல வச்சுலாம் டேமோ நிறைய செஞ்சிருக்கேன். ஸோ அது முக்கியம் இல்லை, நம்ம டேமோ செய்யறோம் அதான் முக்கியம். ஸோ டேமோஸும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேமோ செய்யும்போது நிறைய பிவிகள் செய்யலாம். ஸோ பேசிக் இஸ் டேமோல நீங்க எங்க போனாலும் நீங்க டேமோ செய்யலாம். அது என்ன பொருள் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம டேமோ செஞ்சு பிவி கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலா வந்து நம்ம மீட்டிங் போவோம். அப்ப மீட்டிங் போகும்போது அங்க மீட்டிங் போவோம், பார்ப்போம், அப்புறம் போயிடுவோம். ஸோ ஆனா ஏபிஓ பர்சனலா அப்புறம் மீட் பண்ணிட்டு பேசும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே நிறைய நேம் லிஸ்ட் இருக்கு, அவ்வளவு பேர் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனாலதான் சம்டைம் நம்ம பர்சனலா மீட் பண்ணி பேசும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வச்சும் அவங்க பர்சனலா மற்றவங்களுக்கும் நம்ம பிவி கிரியேட் பண்றது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பர்சனலா இல்லாம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியால ஷேர் பண்றதும் பிவி கிரியேட் பண்ணும். சில பேர் மேபி தேடிக்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு நீங்க ஷேர் பண்ணதை பார்த்துட்டு கேட்பாங்க. ஸோ அதுலயும் பிவி கிரியேட் ஆகும். ஸோ சோஷியல் மீடியால நீங்க உங்களோட ஓன் வேல நீங்க ஸ்டைல் நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஷேரிங் மூலியமாவும் அவங்க அதை பார்த்துட்டு இதெல்லாம் இதுல இருக்கா. சில பேருக்கு எம்ஏல மெட்ரிக்ஸ் இருக்கிறது கூட தெரியாது. ஸோ சில நேரத்துல நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க தேடிட்டு இருக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா மூலியமா நீங்க பிவி கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் ரொம்ப பிஸியா இருக்கு, நானும் எம்ஏ செய்யறேன் சொல்லுவாங்க, பிஸி டேன்னு. பட் அது ப்ரோடக்டிவா இல்லையான்னு ரொம்ப முக்கியம். ஸோ 8 மணி நேரம் எம்ஏ செய்யறதோட 1 மணி நேரம் ப்ரோடக்டிவா செஞ்சா அது போதும். ஸோ நம்ம செய்யற வேலை வந்து அதனால நம்மளுக்கு பிவி கிரியேட் பண்ணுதா, அது நம்ம சரியான எம்ஏ செய்யறோமான்னு அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பிஸி டேயோட ப்ரொடக்டிவ் டே இஸ் மோர் பெட்டர். அண்ட் ஆல்சோ சில பேருக்கு நாலேஜ் இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும் போது தான் அங்க பிவி கிரியேட் பண்ணும், உங்களோட டேமோ ஓபிபி இதெல்லாம். ஸோ எவ்வளவு நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறதோட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதான் பிவி கிரியேட் பண்ணும். ஸோ ஆக்டிவிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு டூ ஆக்டிவிட்டிஸ். ஸோ ப்ராஸ்பெக்ட் பண்ணும் போது தான் நீங்க ஸ்பான்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ப்ராஸ்பெக்டிங்னா ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறது. ஸோ ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பொருள் வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். நீங்க வவுச்சர் பத்தி எல்லாம் பேசலாம். ஸோ அவங்க பொருள் வாங்கினாங்கன்னா அங்க பிவி கிரியேட் பண்ணும். ஸோ ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் ப்ராஸ்பெக்டிங். ஸோ ப்ராஸ்பெக்டிங் அந்த நாலேஜ் வளர்த்துக்குங்க. அது வளர்த்துக்கிற மூலியமா நாங்க பிவி கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னைக்குமே வந்து நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்க போறோம்னு நினைச்சோம்னா நம்ம நிறைய கெயின் பண்ணலாம். நம்ம ஒண்ணு கொடுத்தோம்னா நமக்கு 3 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எதுவுமே நம்ம எக்ஸைட்டடா செய்யணும். நேம்லிஸ் டேமோ ஃபாலோவா அண்ட் அதை நம்பி செய்யணும். ஸோ இதெல்லாம் செய்யும் போது மேல உள்ள எல்லாம் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிவி க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். ஆல்சோ கஸ்டமர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கதும் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு ப்ராடக்ட் மேலேயும் நம்ம மேலேயும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ப்ராடக்ட் நம்ம கிட்டே தான் வாங்குவாங்க. நம்ம வேற எந்த பொருள் சொன்னாலும் வாங்குவாங்க. அண்ட் அவங்க பெனிஃபிட் அடையணும், அது ரொம்ப முக்கியம். அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் எம்ஏ வந்து நல்ல சப்போர்ட் தருது. So when they have a satisfaction ஆகும்போது they automatically grow their business. And also உங்களுக்கு ஆர்கானிக்கான ஒரு சேல் நடக்கும். ஆர்கானிக்னா அவங்க பெர்மனண்டா விடாம கன்சிஸ்டன்டா வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்பிக்கை வந்தனால. சில கஸ்டமர் உங்களுக்கு தெரியும், மேபி 1 மாசம் வாங்கியிருப்பாங்க, 4 மாசம் வாங்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கானிக் இல்லை. அது ஆர்கானிக் இல்லைன்னா அது ஆர்கானிக்கா மாற்று என்ன வழி இருக்கோ நீட் டு ஃபைண்ட் அ வே அண்ட் சால்வ் இட். ஸோ பிசினஸ்ல கண்டிப்பா சேலஞ்ச் இருக்கும். ஸோ சேலஞ்ச் இருக்குன்னா நீங்க எம்ஏ ஆக்டிவிட்டி செய்யறீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு சேலஞ்சே இல்லைன்னா நீங்க எந்த ஆக்டிவிட்டியும் பெருசா செய்யலன்னு அர்த்தம். ஸோ when you get challenges, you are doing something and you are growing. So and also இப்போ சமீபத்துல வந்து நம்மளுக்கு என்எல்சி நடந்துச்சு, எல்லாம் பிளாட்டினம் அபோவ் போயிருந்தோம். ஒரு 4000 பேர் மேல பேர் வந்திருந்தோம். ஸோ அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வராதவங்க வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பா வரணும். அண்ட் அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்படி பாத்துக்கிட்டாங்க. நல்ல சாப்பாடு ஃபுல்லி ஃப்ரீ. அப்புறம் நம்மளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த எம்செல் எல்லாம் கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. நல்ல சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் ஆல்சோ படம்லாம் பிடிச்சிட்டோம். அங்க டேமோலாம் சில டேமோலாம் புது லான்ச்சிங் அடுத்த மாசம் பண்ண போறதுக்கு ஆர்டிஸ்ட்ரி நியூட்ரல் இது எல்லாமே அங்க ப்ரெசென்ட் பண்ணிதாங்க. நம்ம எல்லாம் எல்லாம் பார்த்தோம். நம்ம ஈவன் அந்த ஆர்டிஸ்ட்ரி எல்லாம் ட்ரை எல்லாம் பண்ணோம்.
ஸோ ஈவன் நீங்க பாருங்க எம்ஏல மட்டும் தான் ஈவன் நீங்க எம்டிஓ ஜிஎம்ஓ எல்லாமே அவ்வளோ க்ளோஸா அவங்க வந்து நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்க கேட்பாங்க. இதெல்லாம் வந்து சில நேரத்துல வந்து நம்மளுக்கு வேலை இடத்துல நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ எம்ஏ வந்து அந்த வேல்யூ இஸ் ஸோ குட். ஸோ நம்ம சூர்யா மணிலாம் இருக்காங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஸோ எம்ஏ இஸ் ஒர்க் ஹார்ட் அண்ட் பிளே ஹார்ட் ஆல்சோ. அண்ட் எம்ஏயோட ஹாலிடே எல்லாத்துக்கும் தெரியும். டைமண்டோட ஹாலிடே வந்து மால்டீவ் அண்ட் கவுண்டர் பிளேட்னம் டைமண்ட் வந்து கிரீக் க்ரூஸ். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் சீரியஸா எல்லாம் பில்ட் பண்ணுவோம், ஒன்னா க்ரூஸ் போவோம். அண்ட் வெரி நைஸ். அண்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல டீம் இருக்குனால டீமோட சேர்ந்து க்ரோ பண்ணுவோம், அதான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஃபாலோ யோர் அப்லைன் யோர் மென்டோ. அண்ட் நீங்க இந்த பிசினஸ்ல நடுவுல செய்யாம போனாலும் இல்ல எம்ஏ செஞ்சுக்கிட்டே போனாலும் மேபி ரெண்டுமே ஹர்ட் ஆகலாம். பட் எம்ஏ வந்து நீங்க விடாம செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால சூஸ் வைஸ்லி, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ டிசிப்ளினா செய்யும் போது கண்டிப்பா க்ரோத் பார்க்கலாம். பிவி கண்டிப்பா க்ரோ பண்ணும். பிவி க்ரோ பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின் அடுத்த லெவல் மாத்துறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம நம்பி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல பாதி போயிட்டோம்னு அர்த்தம், பாதி பாதை கடந்தாச்சு. ஸோ இன்னொரு பாதையை எப்படி கடக்கணும்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ எல்லாம் பிவி சேர்ந்து க்ரோ பண்ணுவோம். ஸோ பிவி இஸ் மணி. அண்ட் காசு பார்க்க ஆரம்பிச்சோம்னா யாரும் பிசினஸ் விட்டுட்டு போக மாட்டாங்க அண்ட் சீரியஸாகவும் செய்வாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துடும். ஸோ நம்மளும் பிவி செஞ்சு சம்பாதிப்போம், நம்ம சுத்தி உள்ளவங்களையும் சம்பாதிக்க வைப்போம். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.